ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை ப்ளஸ் புதினா எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்பைசஸ் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. இது கூட நான் ஒரு நல்ல பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்கு. நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அந்த ஆயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக பிரியாணி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் பிரியாணி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, இஞ்சி, பூண்டு, தக்காளி, மல்லி, புதினா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான வெஜிடபிள்ஸ் பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் திக்கான கேர்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வேணும்னா நீங்கள் தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணல, அதுக்கு பதிலாக தான் கேர்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். கேர்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக 200 உலக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் இந்த அரிசி நான் இந்த கப்பில் மெஷர் பண்ணியிருக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு குக்கரை 2 விசில் வர வரைக்கும் நல்லா மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல டேஸ்டான பன்னீர் வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.